நமக. முருகாசரணம். 9 பெண்கள் ஒரு யானை 1000 ஆண்டுகள் பழமையான சிற்பம் சொல்லும் அதிர்ச்சி ஊட்டும் வாழ்க்கை ரகசியம் பற்றி இப்பதிவில் சிந்திக்கலாம். ஒரு கோவிலுக்குள் நுழையும் ஒவ்வொருவரும் கடவுளை தரிசிக்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டும் அங்கிருக்கும் கற்களுக்குள் மறைந்திருக்கும் வாழ்க்கை பாடங்களையும் தரிசிக்கிறார்கள். ஒரு சிற்பம் வெறும் கல்லில் செதுக்கப்பட்ட கலைப்படைப்பு அல்ல. அது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படும் அமைதியான ஆசிரியர். அப்படிப்பட்ட ஒரு அதிசய ஆசிரியர்தான் நவநாரி குஞ்சரம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தேவிகாபுரம் சூரியன் மேற்கில் சாய்ந்து கொண்டிருந்தான். ஆலய கோபுரத்தின் மீது விழுந்த தங்க நிற ஒளி கதிர்கள் அந்த பழமையான கோவிலுக்கு ஒரு தெய்வீக அழகை அளித்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் அரவிந்த் என்ற இளைஞன் கனககிரீஸ்வரர் ஆலயத்துக்குள் நுழைந்தான். வாழ்க்கையில் தொடர்ச்சியான தோல்விகள், வேலை இழப்பு, நண்பர்களின் விரிசல், குடும்ப பிரச்சனைகள், எதிர்காலம் குறித்த பயம், இவை அனைத்தும் அவனுடைய மனதை கனமாக்கி இருந்தன. கோவிலுக்கு வந்திருந்தாலும் மனதில் அமைதி இல்லை. ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள் என்று உள்ளுக்குள் கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. அவன் மெதுவாக பிரகாரத்தை சுற்றி வந்தான். அப்போது ஒரு மூலையில் நின்றிருந்த வயதான சிவாச்சாரியரின் பார்வை அவனை நோக்கி திரும்பியது. மகனே, ஏதோ மனக்கவலையோடு இருக்கிறாய் போல என்று மெதுவாக கேட்டார். அரவிந்த் சிறிது சிரிக்க முயன்றான். அப்படிதான் ஐயா, வாழ்க்கை கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. முதியவர் புன்னகைத்தார். அப்படியானால் உனக்கு ஒரு சிற்பத்தை காட்ட வேண்டும், வா என்று கூறி ஆலயத்தின் ஒரு பகுதியை நோக்கி அழைத்து சென்றார். சிறிது நேரத்தில் அவர்கள் ஒரு விசித்திரமான சிற்பத்தின் முன் நின்றனர். அதை பார்த்து அரவிந்த் ஆச்சரியம் அடைந்தான். ஆஹா, எவ்வளவு அழகான யானை! அவன் தன்னிச்சையாக கூறிவிட்டான். முதியவர் சிரித்தார். நன்றாக பார் மகனே, உண்மையில் அங்கே யானை இருக்கிறதா? அரவிந்த் மீண்டும் உற்று பார்த்தான். முதலில் ஒன்றும் புரியவில்லை. இன்னும் கொஞ்சம் அருகில் சென்று பார்த்தான். திடீரென்று அவனது கண்கள் விரிந்தன. ஐயா, இது யானை இல்லையே. ஆம், 9 பெண்கள், சரியாக சொன்னாய். அந்த கணத்தில் அவனுக்குள் ஆச்சரிய அலை பரவியது. 9 பெண்கள், ஒவ்வொருவரின் முகத்திலும் ஒவ்வொரு உணர்ச்சி. ஆனால் தொலைவில் பார்த்தால் அவை அனைத்தும் சேர்ந்து ஒரு வலிமையான யானையாக தெரிகின்றன. இதற்கு பெயர் நவநாரி குஞ்சரம் என்றார் சிவாச்சாரியார். நவ என்றால் 9, நாரி என்றால் பெண், குஞ்சரம் என்றால் யானை. அரவிந்த் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தான். இந்த 9 பெண்களும் சாதாரண பெண்கள் அல்ல மகனே. இவர்கள் ரசங்களின் உருவங்கள். நவரசங்களா? ஆம். முதியவர் ஒவ்வொரு முகத்தையும் சுட்டிக்காட்டி தொடங்கினார். இதோ நகை, இதோ அழுகை, இளிவரை, மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, அமைதி. ஒவ்வொரு முகமும் உயிருடன் பேசுவது போல தோன்றியது. ஒருவர் சிரித்தார், ஒருவர் அழுதார், ஒருவர் பயந்தார், ஒருவர் கோபப்பட்டார், ஒருவர் பெரும் மிதத்துடன் இருந்தார், மற்றொருவர் அமைதியின் உருவமாக காட்சியளித்தார். அரவிந்த் மெய்சிலிர்த்தான். ஆனால் ஐயா, இவை எல்லாம் சேர்ந்து ஏன் யானையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டான். முதியவரின் கண்களில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. அதுதான் இந்த சிற்பத்தின் ரகசியம். சில நொடிகள் அமைதியாக நின்றார். பிறகு மெதுவாக பேசத் தொடங்கினார். மனித வாழ்க்கை முழுவதும் இந்த 9 உணர்ச்சிகளால் நிரம்பி இருக்கிறது மகனே. ஒரு நாள் மகிழ்ச்சி வரும், மறுநாள் துக்கம் வரும், சில நேரம் பயம் வரும், சில நேரம் கோபம் வரும், சில நேரம் வெற்றி கிடைக்கும், சில நேரம் தோல்வி வரும். ஆனால் அவை அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு முழுமையான வாழ்க்கையை உருவாக்குகின்றன. அரவிந்த் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். இந்த 9 உணர்வுகளும் தனித்தனியாக இருந்தால் வெறும் மனித முகங்கள்தான். ஆனால் அவை ஒன்றிணைந்தால் யானையாக மாறுகின்றன, அதாவது வலிமையாக மாறுகின்றன. அந்த வார்த்தைகள் அரவிந்தனின் மனதை ஆழமாக தொட்டன. அவன் தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தான். தோல்விகளுக்காக அழுத நாட்கள், சிறிய வெற்றிக்காக மகிழ்ந்த தருணங்கள், அவமானப்பட்ட தருணங்கள், கோபத்தில் எடுத்த தவறான முடிவுகள், பயத்தில் உறங்காத இரவுகள் எல்லாமே நினைவுக்கு வந்தன. அவன் இதுவரை அவற்றை சாபமாகவே நினைத்திருந்தான். ஆனால் இப்போது முதல் முறையாக வேறு கோணத்தில் பார்க்க தொடங்கினான். அப்படியானால் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் தேவையானவையா ஐயா என்று மெதுவாக கேட்டான். முதியவர் சிரித்தார். யானை ஒரு காலால் மட்டும் நடக்க முடியுமா? முடியாது. அப்படியே மனிதன் ஒரு உணர்ச்சியால் மட்டும் வாழ முடியாது.
சிரிப்பும் வேண்டும், அழுகையும் வேண்டும், வெற்றியும் வேண்டும், தோல்வியும் வேண்டும். அவை அனைத்தும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை முழுமை பெறும். அந்த மாலை நேரத்தில் ஆலய மணி ஒலித்தது. அந்த ஒளி காற்றில் பரவியது. அரவிந்தனின் உள்ளத்திலும் ஒரு புதிய ஒளி பிறந்தது. கோவிலுக்கு வந்தபோது அவன் மனதில் இருந்த சுமை மெதுவாக குறையத் தொடங்கியது. சில நிமிடங்களுக்கு முன்பு வரை பிரச்சனைகளால் உடைந்திருந்த மனம் இப்போது தைரியத்தால் நிரம்பியது. அவன் மீண்டும் ஒரு முறை அந்த நவநாரி குஞ்சர சிற்பத்தை நோக்கி பார்த்தான். அப்போது அவனுக்கு தெரிந்தது, அது வெறும் கல்லல்ல, அது ஒரு வாழ்க்கை பாடம், அது ஒரு அமைதியான குரு, அது ஒரு காலத்தால் அழியாத அறிவுரை. இன்றும் தமிழ்நாட்டின் பல ஆலயங்களில் இந்த நவநாரி குஞ்சர் சிற்பம் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறது. தேவிகாபுரம் ஸ்ரீ கனககிரீஸ்வரர் ஆலயம், ஆழ்வார் திருநகரி ஆதிநாத சுவாமி கோயில், திருக்குறுங்கக்குடி பெருமாள் கோயில், இவற்றில் செதுக்கப்பட்டுள்ள இந்த அதிசய கலைப்பாடல் 1000 வார்த்தைகள் பேசுகிறது. ஆனால் அதை கேட்கும் காதுகள் சிலருக்கே கிடைக்கின்றன. நம் வாழ்க்கையிலும் நவரசங்கள் அனைத்தும் வரும். சில நாட்கள் நம்மை உயர்த்தும், சில நாட்கள் நம்மை சோதிக்கும், சில அனுபவங்கள் நம்மை அளவைக்கும், சில அனுபவங்கள் நம்மை சிரிக்க வைக்கும். ஆனால் அவற்றில் எதுவும் நிரந்தரமல்ல. அனைத்தும் கடந்து போகும். அனைத்தும் நம்மை மேலும் வலிமையான மனிதர்களாக மாற்றும். அதனால்தான் நம் முன்னோர்கள் இந்த சிற்பத்தை யானை வடிவில் உருவாக்கினர். வாழ்க்கையின் ஒவ்வொரு உணர்வையும் ஏற்றுக்கொள். அவற்றை ஒன்றிணைந்து வலிமையாக மாறு. யானையைப் போல் உறுதியாக நில். அதுவே நவநாரி குஞ்சரம் சொல்லும் அழியாத வாழ்க்கை தத்துவம். வாழ்க்கை பாடம். வாழ்க்கையில் வரும் மகிழ்ச்சி, துக்கம், பயம், கோபம், வெற்றி, தோல்வி அனைத்தும் நம்மை உடைக்க வருவதில்லை, நம்மை வலிமையாக்க வருகின்றன. ஒவ்வொரு அனுபவத்தையும் ஏற்றுக்கொண்டு முன்னேறிபவனே உண்மையான வெற்றியாளன். 9 பெண்கள், ஒரு யானை, 1000 ஆண்டுகள் பழமையான சிற்பம் சொல்லும் அதிர்ச்சியூட்டும் வாழ்க்கை ரகசியம். எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே நற்றுணையாவது அண்ணாமலையாரே. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் அகிலம் காக்கும் அண்ணாமலையாரே போற்றி போற்றி. உன் ஆழ்ந்த கருணையை பெற என்ன தவம் செய்தேனோ. சிவாய நம. சிவமே ஜெயம், சிவமே தவம், சிவமே என் வரமே. எங்கும் சிவநாமம் ஒலிக்கட்டும். திருச்சிற்றம்பலம். நன்றிகள் கோடி.